கோயம்புத்தூர்லேருந்து ஜோத்பூர் ஹிசார் ஏசி எக்ஸ்பிரஸில் ஒர்த்தான ஜேர்னி. ஷார்ப் டைமிங்கில் விடிய காலையில் ஜோத்பூர் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக போன இடம் கோசி கெஸ்ட் ஹவுஸ். இது நௌச்சோக்கியான்னு சொல்கிற ப்ளூ காரிடரில் இருக்குது. அப்பா அம்மா அவங்க 2 பசங்க தான் இந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸை நடத்துகிறாங்க. இது அவங்களோட பாரம்பரிய வீடாம். ஸோ அதை கண்டெம்பரரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இப்போது ரூம்ஸ் ரெண்ட்டுக்கு தர்றாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லான எக்ஸ்டசி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வீட்டில் தங்கியிருந்தது. மெஹ்ரங்கர் ஃபோர்ட்டை இவங்க ரூஃப் டாப்பில் இருந்து பார்க்குறது ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்கள் என்ன எறிந்தால உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பாட்டில் சில ஷார்ட்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஐலா பாட்டில் சில ஷார்ட்ஸ் கூட இங்கே தான் பார்த்துருப்பீங்க. மொத்த ஜோத்பூரும் ப்ளூ கிடையாது. மெஹ்ரங்கர் ஃபோர்ட்டோட பழைய என்ட்ரன்ஸ் இருக்க நௌச்சோக்கியா, நயாபாஸ், கந்தாகர் ஏரியாஸில் தான் இந்த ப்ளூ ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. இது ஏன் ப்ளூ கலரில் ஹவுசஸ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, சிவனும் கிருஷ்ணனும் ப்ளூ கலர் ஸ்கின்னோட இருக்காங்க. ஸோ ஜோத்பூரோட மகாராஜா அவரோட மக்கள் கிட்ட அவங்க வீடு தெருவெல்லாம் ப்ளூ கலர் பண்ண சொல்லியிருக்காருன்னு ஜோத்பூர் லோக்கல் சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே 2 வீலரில் போகலாம் ஆர் பை வாக் தான். ஆட்டோ டாக்ஸியில் போனீங்கன்னா எந்த ஏரியான்னு சொன்னாலே அந்த ஸ்ட்ரீட்ஸ்க்கு பக்கத்தில் வண்டி உள்ளே போகிற லிமிட்ஸ்குள்ளே ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தில்லை நடராஜா சர்வீஸ் தான்.